ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமாக குடும்பத்தோட அம்மாவோட பர்த்டே பார்ட்டியை வந்துட்டு ஒரு ஹோம் ஸ்டே எடுத்து கொண்டாடணுன்னு போனவங்களோட சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. வணக்கம் சிஸ்டர், உங்களோட உண்மை சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஹாய் அண்ணன், நேற்று நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். போன வருஷம் 12ஆம் மாதம் அம்மாவோட பர்த்டே, 50 வயசு பர்த்டே நாங்கள் செஞ்சோம். நான் தான் ஹோம் ஸ்டே புக் பண்ணேன். ஓகே, அந்த ஹோம் ஸ்டேவோட கான்செப்ட் வந்து அது வந்து இங்கே இது கேஎல்சிசி நியர்பை வந்து எங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கேப் தான் அம்பாங் ராஜேஸ்வரி கோயிலேருந்து. ஸோ அந்த ஹோம் ஸ்டே நாங்கள் புக் பண்ணப்போ அந்த ஹோம் ஸ்டேவோட கான்செப்ட் வந்து எப்படின்னா, அது வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு லிஃப்ட்டு, ப்ரைவேட் லிஃப்ட் இருக்கும். ஸோ ஆனால் மெயின் லிஃப்ட்டு ஒன்று இருக்கும், போம்பா லிஃப்ட்டு. பட் அது வரும், அது வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் வரும், எல்லா ஃப்ளோருக்கும் வராது. ஆனால் வரும், வெளியே வரும். எப்படின்னா ஆக வெளியே கதவுக்கு தான் வரும். ஸோ ஒரு கதவுக்குமே நம்ம எக்ஸஸ் கார்டு அடித்தா தான் அந்த உள்ளுக்கு வர முடியும். ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீட்டோட கான்செப்ட் எப்படின்னா, 2 கதவு இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து 2 கதவு இருக்கும். ஆக வெளியே கதவு தான் அந்த போம்பா லிஃப்ட்லேருந்து வர்ற கதவு. ஓகே, அந்த கதவை தாண்டிட்டோன்னே அந்த கதவுக்கும் 2வது கதவுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் தான் ப்ரைவேட் லிஃப்ட் இருக்கும். அது வந்து நம்மளோட ஓன் லிஃப்ட்லாம். ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு லிஃப்டோட கான்செப்ட். ஸோ நம்ம வந்து அந்த ப்ரைவேட் லிஃப்ட் அந்த நம்மளோட அந்த 2வது கதவுக்கு நம்ம வரணுன்னா, விச் இஸ் அந்த நம்மளோட வீட்டோட பத்து கதவுக்கு நம்ம வரணுன்னாக்கா, நம்ம வந்து அந்த ப்ரைவேட் லிஃப்டில் தான் வர முடியும். நீங்கள் முன்னுக்கு லிஃப்ட் எடுத்திங்கனாக்கா நீங்கள் அந்த கதவு தாண்ட முடியாது. ஸோ நீங்கள் கதவு தாண்டினா தான் நீங்கள் வந்து ப்ரைவேட் லிஃப்ட் 2வது கதவுக்கிட்டே நீங்கள் வர முடியும். ஸோ அதோட வீட்டோட கான்செப்ட் வந்து அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, அந்த வீட்டில் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அம்மா பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அது வரைக்கும் எந்த ஒரு கச்சம் எதுவுமே எங்களுக்கு இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், பாட்டெலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தோம். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒன்று இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணிச்சு, கதவுக்கிட்ட ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே ஆடி அப்படியே கதவுக்கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. அப்போ கதவு வந்து அது யாரோ தட்டுற சவுண்டு மாதிரி அதுக்கு விளங்கியிருக்கு. அப்போ அது எங்கள்கிட்ட சொன்னிச்சு, கதவு யாரோ தட்டுறாங்க அப்படின்ச்சு. என்ன சொல்கிற? இல்லை ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் விளங்கலைன்னு நாங்களும் சம்பவம் பண்ணி ஆட ஆரம்பித்தோம். அப்போ அதுவும் அதை பற்றி அதாவது பெருசாக எடுத்துக்கல, ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு ஹவர் கழிச்சு கதவு வந்து தட்டில் எப்படின்னா, கதவு வந்து யாரோ கதவு கையை வச்சு அடித்தா அப்படியே அப்படி கேட்க வந்துடுமா, அந்த மாதிரி கதவுக்கிட்ட கேட்டுச்சு, கதவு வெளியே. ஆனால் அந்த கதவுக்கிட்ட வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த கதவு வந்து ப்ரைவேட் லிஃப்டை தாண்டினா தான் அந்த கதவு. ஸோ மெயின் வெளியே கதவை தட்ட வாய்ப்பு இருக்குது போம்பா லிஃப்ட்லேருந்து. ஆனால் 2வது கதவு வந்து யாருனாலையும் தட்ட முடியாது, அன்லெஸ் அதை நம்ம வீட்டு ஆளுங்க இல்லைனாக்கா. ஏன்னா அந்த கதவு வந்து ப்ரைவேட் லிஃப்ட்டில் மட்டும்தான் வர முடியும். ஸோ ப்ரைவேட் லிஃப்ட்னால் நம்மளோட ஆளுங்க தானா. ஸோ நம்ம ஆளுங்க தான் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குமே. அப்போ யார் அங்கே வர முடியும்? வாய்ப்பே இல்லையே கதவு தட்டுறதுக்கு. ஸோ அப்போ வந்து அதே நாங்கள் ஏன்னா நார்மலான ஹோம் ஸ்டேனா சொல்லலாம். இது வந்து ப்ரைவேட் லிஃப்ட் இருக்குது, எப்படி நம்ம ஒரு ஆள் வர முடியும்? நம்ம வீட்டு மனுக்கு வரவே முடியாது. அப்புறம் அந்த சத்தம் ஆக்சுவலி ரொம்ப மெதுவாக தான் விளங்குனுச்சு, ஆனால் எங்களுக்கு விளங்கிருச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சவுண்டெலாம் கொஞ்சம் குறைச்சிட்டோம். சவுண்ட்லாம் குறைச்சோன்னே நாங்கள் என்ன பண்ணோம், சவுண்ட்லாம் குறைச்சிட்டு அப்படியே எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அந்த சத்தம் திரும்பியும் கேட்டுச்சு. 3வது வாட்டி அந்த சத்தம் கேட்டப்போ தான் அது நான் ரியலைஸ் பண்ணேன். 2 வாட்டி வந்து எனக்கு சரியாக விளங்கலை, ஆனால் இதுங்கெல்லாம் சொன்னிச்சிங்க விளங்குதுன்னு. எனக்கு விளங்கலை. 3வது வாட்டி உண்மையாலே எனக்கு விளங்குனுச்சு அந்த சவுண்டு. அப்போ உடனே நாங்கள் என்ன பண்ணோம்,
கீழே அந்த நிழல் மாதிரி தெரியும்ல. ஸோ அந்த நிழலை வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் கீழே. அப்போ நாங்கள் பெலூன்லாம் வச்சுருந்தோம். அப்போ வந்துட்டு அந்த பெலூன் வந்து நாங்கள் கதவு லாக் பண்ணப்போ வெளியே வந்து ஒரு சம்பா வச்சோம். அந்த சம்பா வச்சது வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் வெளியே எந்த பெலூனும் இல்லை. நாங்கள் கீழே பார்க்குறப்ப பெலூன் என்ன பண்ணுது, இங்கிட்டும் ஆடிக்கிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பெலூன் வந்து போகுது. ஆனால் நம்ம கதவு சாத்தினப்போ வெளியே பெலூன் இல்லையேன்னு நாங்கள் யோசித்தோம். அப்போ வந்து என்ன பண்ணோம், ஓகே இதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம், ஏன்னா அது ஏதோ கச்சோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சோம். அப்போ வந்து என்ன பண்ணோம், கண் சஷ்டி கவசம் வந்து ஃபோனில் வந்து தட்டி விட்டுட்டோம். இதில் டிவியில் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ கனெக்ட் பண்ணோன்னே அப்போ தான் அது ஆக்சுவலி வேகமாக கதவு தட்ட ஆரம்பிச்சிச்சு. கதவு வந்து தட்டலை, கதவு அது அடிக்குது டிக்குன்னு. அப்போ என்ன பண்ணோம், அந்த டைமில் கரெக்டாக எங்கள் அம்மா உள்ளேருந்து வராங்க. அப்போ எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட்லாம் எழுப்பி ஒரு மாதிரி கேச்சோவா எங்களுக்குள்ளேயே நாங்கள் பயந்துக்கிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கடா எங்கள் அம்மா ஏசுவாங்க, என்னது ஒழுங்காக பார்த்து எடுக்க மாட்டிங்களா ஹோம் ஸ்டேலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் அம்மாவை எழுப்பலை. அப்போ கீழே நாங்கள் பார்த்தோம் பாருங்கள், எல்லாருமே பார்த்தோம் தருமானே. என்னென்னா அந்த கதவோட வாசலில் வெளியே பார்க்குறோம், கருப்பு கலராக அங்கே வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று நாங்கள் பெலூனாக இருந்தாலுமே நாங்கள் கருப்பு கலர் பெலூன்லாம் வாங்கலை. நாங்கள் ஆரஞ்சு கலர் வாங்கினோம், சோப்பு கலர் வாங்கினோம், அதுக்கப்புறம் வந்துட்டு சில்வர் கலர் வாங்கினோம். கருப்புலாம் நாங்கள் வாங்கலை. அப்போ ஒரு கருப்பு கலராக ஒரு ஷேடோ நாங்கள் பார்த்தோம். இந்த கதவுலேருந்து இந்த கதவுக்கு வந்து அது வந்து க்ராஸ் பண்ணுது. அப்போ அதை நாங்கள் லைஃபாக எல்லாருமே பார்த்தோன்னே கரெக்டாக எங்கள் அம்மா ரூம்லேருந்து வந்தாங்க. எங்கள் அம்மா ரூம்லேருந்து வந்தோடனே எங்கள் அம்மாட்ட எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிட்டோம். அம்மா பாருங்கம்மா இன்னமும் வெளியே வந்து கச்சோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. என்ன பிள்ளைங்களா இங்கேயும்மா அப்படின்னாங்க. சொன்னால் ஆமாம்மா பாருங்கம்மா உங்களுக்கு தெரியுதா பாருங்கன்னு கீழே குமிஞ்சி எங்கள் அம்மாவை நாங்கள் பார்க்க சொன்னோம். எங்கள் அம்மா கீழே குமிஞ்சி பார்த்தோன்னே பத்துலாம் மேமாங்க அது க்ராஸ் பண்ணதை எங்கள் அம்மாவும் பார்த்துட்டாங்க. எங்கள் அம்மா பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு தூக்கமே போச்சு. என்ன பிள்ளைங்க தூக்கத்தோடு வந்தேன், எனக்கு தூக்கமே போச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பேபிங்க வேற அழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ வீட்டில் வேற பிள்ளை இருந்துச்சு, 1 வயசு 1.5 வயசு பிள்ளை அழுதுகிட்டு இருந்துச்சு ஒரு சைட்டு வேற. அப்போ பாட்டு சவுண்டெல்லாம் வேகமாக வச்சுட்டோங்க, கந்த சஷ்டி கவசம்லாம் வேகமாக வச்சுட்டோன்னே அந்த கதவு வந்து இந்த வீட்டோட கதவோட தொம்போல் வந்து அந்த குண்டு ரவுண்டு தொம்போல் மாதிரி இருக்குமே, அது இல்லை, இதோட வந்து நம்ம கை பிடிப்புமே புடி மாதிரி இருக்குமே நீட்டாக கொஞ்சம், அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். அது வந்து அது திறக்கிற மாதிரி செய்யுது. அப்போ உடனே நாங்கள் என்ன பண்ணோம், இல்லை கந்த சஷ்டி கவசத்தில் அடைச்சிடுவோம், ஏன்னா ரொம்ப ஓவராக ட்ரிகர் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கே அறியாமல் அது பண்ணுற கூத்தில் நாங்கள் டைமே பார்க்கல. ஆல்மோஸ்ட் மணி டிக்க 6 கிட்ட ஆக போகுது. அப்போ அதுக்கு முன்னுக்கு ஒன்று நடந்துச்சு. என்னென்னா பெலூன் வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னேன்னே டக்குன்னு அந்த பெலூன் வந்து மேலே ஏறின மாதிரி ஆச்சு. காண போச்சு. அந்த கீழே அந்த 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 ஷேடுலேருந்து அந்த பெலூன் காண போச்சு திடீர்னு. அப்போ நாங்கள் எங்கே பெலூன் போணுச்சு, அப்படி காற்றுனா இப்படி மலாயாங்க தானே பண்ணோம், எப்படி மேலே ஏறும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கீழே அந்த ஓட்டையே கவனிச்சிக்கிட்டு இருக்கோம், பெலூன் எங்கே அப்படின்னு. டக்குன்னு என்ன பண்ணுதோ அந்த பெலூன் பட்டுன்னு வந்து கதவுல அடிச்சு கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சிருச்சுல, காலையில் ஒரு 6:30 7 கிட்ட ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. நாங்கள் தூங்கவே இல்லை அறவே அந்த ஹோம் ஸ்டேயில் யாருமே. அப்போ 7 மணிக்கு விடிஞ்சோடனே தான் மாமா போய் கதவு திறந்தாரு. கதவு திறந்தோடனே பார்க்குறேன் குப்பையெல்லாம் பிச்சு போட்டு வச்சுருக்கு. குப்பைலாம் கட்டி ஸ்டீம் போட்டோட குச்சி எல்லாம் வெளியே வந்து செதறி கிடக்குது. அப்பயே வெளியாயிட்டுமே. அப்போ ஆக்சுவலி வந்துட்டு விறுவிறுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாம் கிளம்பியாச்சுன்னு அந்த ஹோம் ஸ்டேலேருந்து. அந்த டைமில் எங்களுக்கு வந்து உண்மையாலே சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹோல் நைட்டே நாங்கள் தூங்கலை அந்த கதவு தட்டுறதுனால. கந்த சஷ்டி கவசம் வச்சோன்னே தான் இன்னும் வேகமாக தட்டுனுச்சு வேற.
கோவம் போல இருக்கு. அப்போ தான் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கனாக்கா, அது வந்து எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் அது எந்த சேட்டையும் காமிக்கல திரும்பானே. அதோட சேட்டை ஃபுல்லாக அந்த 1வது கதவுக்கும் 2வது கதவுக்கும் நடுவில். ஸோ மேபி எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அது அந்த ஓனரோட ஜாமாவாக கூட இருக்கலாம். மேபி அந்த வீட்டை வந்து அது பாதுகாக்கிறதுக்காக அதை அங்கே வச்சுருந்துருக்கலாம், தெரியல அப்படின்னு. அப்போ எங்களோட பக்கிங் வேறு அண்டர் கிரவுண்ட்லேயே அது 7 மாடி இருக்குது. அப்போ எங்களோட வந்து ஒரு 3வது மாடி 4வது மாடி அண்டர் கிரவுண்ட் கீழே செம்ம இருட்டு வேறு. அப்போ அப்படி நடந்து போய்கிட்டே இருந்தோம் பாருங்கள். ஆக்சுவலி நாங்கள் வந்தப்போ நாங்கள் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணல. நாங்கள் கிளம்புறப்ப தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அந்த பக்கிங்கிட்ட இந்த 2 பூச்சிலையும் எங்கள் காடிக்கிட்ட இல்லை, அந்த பக்கிங்கோட வாசப்படிக்கிட்ட வந்து ஒரு பக்கிங்கிட்ட நீங்கள் வெளியாயினோடனே பக்கிங் ஒன்று இருக்கும். அந்த பக்கிங்கில் அந்த இந்த சைட்டு பூச்சிலையும் அந்த சைட்டு பூச்சிலையும் நம்ம அந்த ஏதாவது சாமி கும்பிட்டா அந்த சீனனுங்க சைட்டில் ஏதோ வச்சு சாமி கும்பிடுவானுங்க திரும்பானே, அந்த சாப்பாடு மாதிரி வைப்பானுங்களே, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தோடனே தான் அதை வந்து நான் கூகுள் பண்ணி யூடியூப்பு அந்த டிக்டாக்லலாம் நான் திறந்து பார்த்தேன். அது வந்து மேமாங் பர்ஹந்துன்னு சொன்னாங்க. அந்த இடம் நிறையா பிரான்ச்சு எல்லாமே வந்து பர்ஹந்து தான் ஆள் கொமெண்ட் போட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து நான் இருந்த பிளாக்லேருந்து கீழே கூட உளுந்து இறந்து போயிருக்காங்களாம். அதுக்கப்புறம் என் கூட்டாளியும் இருக்காங்களா மோன் கேரால, அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. கேரா வந்துட்டு மச்சம் ராத்திரியில் வந்துட்டு அவங்கெல்லாம் படுத்துட்ட பிறகு மலாய்கரப்பில் திடீர்னு வந்து டிவியில் வந்து அல்லாவோட மியூசிக் ஓடுற மாதிரி. அப்போ இவங்க வந்து பார்த்தோன்னே வேகமாக அல்லா மியூசிக் சொந்தமாக சவுண்டு வைக்கிற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பார்த்துருக்காங்க. அப்போ நான் என் கதையை அவங்கள்ட்ட சொன்னோன்னே அவங்க கதையை என்கிட்ட சொன்னாங்களா. ஸோ இதுதான் ஸ்டாரிங்க. அது 2வது ஹோம் ஸ்டேயோட கதை. ஓகே சிஸ்டர், ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அந்த இடத்த நம்ம சொல்லலை, சப்ஸ்கிரைபர் அவங்களும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பிஎன்சி கன்சர்ன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், சில பேருக்கு சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும், சில பேருக்கு சில டிஸ்டர்பன்ஸ் நடக்கும், சில பேருக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் நடக்காது. அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் நடக்காதவங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களாம் பயப்படுவாங்கன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்க நியாயத்தை பேசுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு பிஎன்சியாக இருக்கட்டும். நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துக்கு போனாலும், இப்போ நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் இருக்கோன்னு இல்லை, எந்த மாதிரி நம்ம ஹோம் ஸ்டே இல்லை ஹோட்டல்ஸ் இதெல்லாம் எடுத்தோமா அமானுஷ்யங்கள், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெல் ப்ரிப்பேர்ட், தட் மீன்ஸ் நல்ல சாமி பக்தியாக இந்த சாமி மந்திரச்சொல், இப்போ அவங்க சொன்ன மாதிரி கந்தசஷ்டி கவசம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போகிறது பெட்டர். அதுலேயும் சில நேரத்தில் இப்போ நம்ம சிஸ்டர் இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் போட்ட வேகத்துக்கு இன்னும் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து சாண்டிங் பண்ணுங்கள், கூட ஒன்றா இருங்க எல்லாம். அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணணும், ஸோ முடிஞ்ச அளவுக்கு சட்டுன்னு வெளியே பார்க்கணும். அதாவது டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருந்தால், ஸோ இந்த கதவு தட்டுறது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு அது வந்து கன்சிடர் வந்து ஒரு லோவான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பயம் வரும். ஸோ கடவுள் நம்பிக்கை என்றைக்குமே வந்து வச்சுக்கிட்டே இருங்க, அதாவது கடவுள் நம்பிக்கையோடு இருங்க என்றைக்குமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சாந்தி, அதாவது மந்திர சொல்லலாம் கற்று வச்சுங்க. சிம்பிள் மந்திர சொல் தான், ஒரு ஓம் நமசிவாயின் அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மந்திர சொல். அதே வந்து நீங்கள் டெய்லி அதை வந்து சாண்ட் பண்ணிக்கிட்டு சாமி கும்பிடும்போது உட்காந்து தியானம் பண்ணும்போது, ஸோ அந்த ஓம் நமசிவாயை நீங்கள் சொல்லி 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 அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதே வந்து ஒரு பவர்ஃபுல் உங்கள் செல்ஃப்க்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ரொடெக்ஷன் மந்த்ராஸாக ஆயிரும். ஸோ அதுதான் வந்து அதோட மெயின் விஷயமே. ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை ஒரு நாளைக்கு சொல்கிறதில்ல, ஒரு நாளைக்கு அந்த 108 தடவை இல்லை அதுக்கு மேலே நம்ம சொல்லி சாண்ட் பண்ணுறது, சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இது மற்றவங்க மதத்துலேயும் அதே மாதிரி தான். அவங்க இஸ்லாம் மதத்துலேயும் சரி, கிறிஸ்தவ மதத்துலையும் சரி, அவங்க தனியாக அவங்களுக்குன்னு வழிபாடு இருக்குல்ல, ஸோ அதை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சேஃபாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவாக ஆகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்த விட்டு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிருங்க. இல்லை அந்த ஹோம் ஸ்டேனாக்கா வேற ஒரு ஹோம் ஸ்டே பார்க்க ஆரம்பிச்சிடுங்க, உடனே வெளியாயிருங்க. சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு சாமி மந்திர சொல்லிக்கிட்டு கடவுள் மேலே ஒரு பிரார்த்தனை போட்டுக்கிட்டு நீங்கள் இருக்கலாம். இப்போ நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த டிஸ்டர்பன்ஸ் இன்னும் அதிகமானோன்னே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்டாப் ஆனிச்சுல,
ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு இன்சிடெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் அந்த சம்பவத்தை கேட்டிருப்பீங்க. எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டிக்கர்.